மெத்தியூ 6 31 34 வரை. மெத்தியூ 6 அதிகாரம் வசனம் 31 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் அதனுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனது பாடு போதும். ஆமென். நாளிலும் கர்த்தரோடு நாம் ஆமென். Today's scripture reading is taken from Matthew chapter 6 verses 31 to 34. Therefore, do not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? For after all these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry about its own things. Sufficient for the day is its own trouble. May the good Lord add his blessings upon the reading and the meditation of his word for us today. Amen. நாளிலே தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அடியேனுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி. வசனத்துக்கு கடந்து செல்லுகிறதுக்கு முதல் வைஃப் சொன்னாங்க ஒரு சாட்சி, அதோட ஆக்சுவல் ஸ்டோரியை நான் சொல்றேன். இன்னைக்கு வெனஸ்டே பப்ளிக் ஹாலிடே, அவங்க வெளியே விட்டுட்டு அவர்கள் செய்து காரியம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் சில காரியங்கள்லாம் செய்து முடித்து அவங்க உடனே கூப்பிட்டாங்க வர சொல்லி. நான் ஓகேன்னு, ஆனால் ஃபோனை பார்த்தேன் பேட்டரி இல்லை. ஸோ பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு சரி கிட்டதான் இப்படி போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல வாட்டி ஃபோன் இல்லாமல் வெளியே போகிறேன். ஆக்சுவலி ஃபோன் இல்லாமல் போகிறதே இல்லை. வைஃப் எப்போது ஃபோன் இல்லாமல் வருவாங்க, ஆனால் நான் ஃபோன் இல்லாமல் வரமாட்டேன். அன்னைக்கே வருவார அப்படின்னு சொல்லி வெளியே வந்தேன். வெளியே வந்துட்டு உங்களுக்குலாம் தெரியும், மெக்டோனல் சென்ட்ரியூ மெக்டோனல் அந்த டிராஃபிக் லைனில் நிற்கிறேன். டிராஃபிக் லைனில் நின்று எங்களுக்கு கிரீன் வருது. நாங்கள் மூணு கார் நிறுத்துது, வெளியே போகிறோம். ஒரு மோட்டருக்காரன் அப்படியே த்ரூஸாக போயிட்டான். எல்லாரும் ஆன் அடிச்சாங்க. ஆக்சுவலி அவனுக்கு ரேட்டு, எங்களுக்கே கிரீன். சரி, அப்போ மனசில் ஒரு சந்தோஷம், ஐயாப்பா அடிப்படாமல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காடியை எடுத்தோம். எங்க இருந்தா அந்த புண்ணியமா வந்தான்னு தெரியல. அவன் வந்து இப்படி வளைஞ்சான் பாருங்க, காடி முன்னுக்கு போது ஒரு அடி, என் காடி இப்படி நின்ன காடி இப்படி வளைஞ்சிருச்சு. அவன் அப்படியே பறந்து போய் போடுறான். என் காடி முன்னுக்குள்ள ஜாமான்லாம் அப்படியே பறந்து, என்ன சொல்றது, பம்பர் எல்லாம் பறந்து போச்சு. பாதி காடியை காணோம். நான் கர்த்தருக்கு சோஸ்திரம் சொல்லிட்டு இறங்கினேன். இறங்கும் போது அவனுக்கு ரத்தம் ஊத்துது, மூஞ்சில இருந்து ரத்தம் ஊத்துது. அவன் 2 பேர் ஒடியாந்து வந்து தூக்கி கொண்டு போய் வெளியே நிப்பாட்டிட்டாங்க. ஆக்சுவலி ஐ எம் ஷேக்கன், ஐ வாஸ் ரியலி ஷேக்கன். எனக்கு அந்த இம்பேக்ட்ல இந்த சைட்டு வலி, சரியான வலி, என் கையெல்லாம் ஆடுது. எப்படி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறது, எப்படி போட்டோ எடுக்கிறது, என்னத்த சொல்றது, என் ஒய்ஃபை வேற கூப்பிடணும். என் சிந்தனையிலே என் ஒய்ஃபை பத்தி தான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப அலறி போயிடுவாங்க. ரொம்ப, ஏன்னா சொன்ன டைம் இங்கேருந்து வீட்டுக்கு 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துடணும், இல்லைன்னா அவங்க ஆடிடுவாங்க. ஸோ அவங்கள எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம அந்த சூழ்நிலையில அடிப்பட்டவன் அபாங் சாரி சைப்பிஞ்ச சாலா அப்படின்றான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா அன்னைக்கு பார்த்தேன், தேவன் 2 ஏஞ்சல் அனுப்புனாரு. இப்ப அடிபட்டு இங்க நிக்கிறோம். திடீர்னு ஒருவர் வந்து மோட்டர்ல அப்படி நிக்கிறாரு. அப்படியே என்ன பார்த்துட்டே இருந்தாரு. அவர் பயங்கரமான தாடி வச்சு டேட்டூலாம் போட்டுக்கிட்டு பயங்கரமா இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ஏன்னு சொல்லிட்டு மோட்டரை நிப்பாட்டி இப்படி வந்தாரு. இல்லை, ஒய்ஃபை கூப்பிடணும், ஏன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை. இந்த ஃபோனை கொடுத்தாரு. ஃபோனை கொடுத்தா 016 போட்டேன். அதுக்கு நம்பர் தெரியல, நம்பர் மறந்துட்டு. அவர் சொன்னாரு, பிரதர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணா, இல்லை சார் நம்பரே வர மாட்டேது. எனக்கு தெரியுது 016, பின்னால 1123 தெரியுது, நடுவில் உள்ள நம்பர் வர மாட்டேது. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன, பரவாயில்ல மோட்டர் எடுத்துட்டு போங்க, அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வாங்க.
ஐயா மோட்டர் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, சரி இப்ப நான் சொன்னேன் இன்னொரு உதவி செய்றீங்களான்னு. சொல்லுங்க என்ன செய்யறேன். இந்த எல்லாத்தையும் போட்டோ எடுத்து, ஏன்னா இப்ப மோட்டரு எனக்கு தெரியாத நம்பரு, இந்த அடிப்பட்ட இடம், இவனோட ஐசி எல்லாம் அவரு ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்றதுக்கு கவலைப்படாதீங்கயான்னு சொல்லி எல்லாம் டோட்டல் போட்டோ எடுத்து அந்த ஆக்சிடென்ட் பண்ண இடத்துல எல்லாத்தையும் எடுத்து நான் சொன்னேன் என் போன் நம்பர் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. நான் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு சைனீஸ் இன்னொருத்தன் ஒடியாது போஸ் இது கிரேட்டா யூபினியா ஆக்சிடென்ட் அடா டெஸ்க் கேமான்னு கேட்டான். நான் சொன்னேன் டெஸ்க் கேம் இல்லை. செய்யாடா saya டெஸ்க் கேம் அடா இது ஆக்சிடென்ட் புக்கா யூபினியா சாலா உன் தவறு இல்லை, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் உனக்கு அனுப்பி விடுறேன், உன் நம்பர் கொடு அப்படின்னு. நான் சொன்னேன் என்கிட்ட ஃபோன் இல்லை. பரவாயில்ல ஃபோன் நம்பர் கொடு, நான் மிஸ் கால் பண்றேன், அப்புறம் நீ என்னை கூப்பிட்டு நான் உனக்கு அனுப்பி விடுறேன். அதையும் தேவன் கிருபை செய்தார். தேவஜனமே 2 ஏஞ்சலை தேவன் அனுப்பி எனக்கு உதவி செய்யும்படி தேவன் அந்த சூழ்நிலையில கிருபை செய்தார். காடி அங்கிருந்து எடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து அவனை தூக்கிட்டு போயிடுச்சு. காடி எடுத்து ஓட்டுறேன், காடி ஒரு மாதிரி கட்டாமுட்டா சத்தம் போடுது. ஏன்னா பம்பர் கீழே கலந்து கிடக்குது. அதை தூக்கி காடி வீட்டுக்கு வச்சுட்டு ஓட்டி பார்த்தேன், வைஃபை போய் ஏத்தலான்னு முடியல. சரி அப்படியே ஒரு சுத்தி நேர வீட்டுல வந்து போட்டுட்டு போய் போனை எடுக்கிறேன். அதுல பயங்கரமான கால். என் வைஃப், என் பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அவ்வளோ பேரும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஃபோன் என் வைஃப் அடிக்கிறாங்க. எடுத்து பேசினேன். என் வைஃப் வாய்ஸை கேட்டவர எனக்கு தாங்கலை. உடனே ஒரு அழுதுட்டேன். லைக் எஸ் தோ சம்திங் கிரேட், பிகாஸ் எனக்கு வந்து எங்கள் வைஃப் தான் எல்லாமே. சத்தம் கேட்டவர பெரிய ஒரு ஆக்சிடென்ட். அவங்க ஒன்றும் இல்லை, எங்கே இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கேன் உட்காந்து. ஐ ரியலி வாண்ட் டு பிரைஸ் காட். பெரிய ஒரு ஆபத்து. அன்னைக்கு என்னோட ப்ரீச்சிங் பாஸ்டர்ஸ் மத்தியிலையும் பெரிய ஒரு கிரௌட் மத்தியிலையும் தேவனோட வார்த்தையை கொண்டு வரணும். இந்த ஆக்சிடென்ட் வேற. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி மணி 6 ஆச்சு. நான் அந்த சேர்மேனை கூப்பிட்டு சொன்னேன், பாஸ்டர் ஒரு சமயம் லேட்டா வருவேன், ஆனாலும் வந்து சேர்ந்துருவேன். ஆனா தேவன் கிருபையாய் கரெக்டா அந்த டைம் கொண்டு போய் சேர்த்தாரு. சேர்த்துட்டு அங்க பிரசிங்க பண்ணவும் தேவன் கிருபை செய்தார். அதுக்காக அந்த காடிக்கு வேண்டிய சகல காரியத்தையும் செய்து இந்நாள் வரையும் தேவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தேவனுக்கே எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறேன். இன்னைக்கு இப்படியாக வந்து உங்க மத்தியிலே வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ளும் தேவன் கிருபை செய்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I give all glory, praises, honor to our Lord Jesus. ஸோ உங்களுக்கும் அதுவே சொல்கிறேன், கவலைப்படாதீர்கள். நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை பாதுகாத்துக் கொள்வார், நம்மளை வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே புறப்பட்டு வந்த வசனத்தின் மூலியமாக தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஐயா. தடைகளை அப்புறப்படுத்தும். உங்க நாமம் இங்க மகிமைப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தேவஜனமே, போன வாரம் அல்லது இந்த முழு வருஷத்துல நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை, இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். The promised word for the year is seek first. முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள். Okay, seek first the kingdom of God and his righteousness and all these things shall be added to you. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இதான் வாக்குத்தத்தம். இந்த வருஷத்துல தேவன் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேட சொல்றாரு. இதை தேடும் போது மற்றதெல்லாம் கூட்டி கொடுப்பேன் என்று தேவன் சொல்றார். Seek first his kingdom and his righteousness. His kingdom, அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். His kingdom is தேவனோட ஆளுகை. ஓகே, God must rule us. It's not we who rule God. It is God who rules us. தேவனுக்கு முழுமையாக கொடுத்து, அந்த வசனம் சொல்கிறது போல பரலோகத்துல எப்படி தேவன் ஆளுகிறாரோ அதே போல பூமியிலும் தேவன் ஆளணும். அதை ஆளுகிறதுக்கு என் வாழ்க்கையை நான் முழுசா தேவனுக்கு கொடுத்து, நான் என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் தேவனோட சித்தத்தின்படி தான் நடக்கணும். ஓகே, it must happen. I must ask God's permission and I must give to God and say, Lord, you do. You tell me what to do. Whether I can go here, whether I can go there, whether I can speak, everything. இன்னைக்கு அருமையாக சாட்சியை கூட கேட்டீங்க. அந்த மகள் சொன்ன சாட்சி, கிடைக்காத ஒரு இன்டர்வியூ, அதுக்கு தேவன் கிருபை செய்தார்.
கர்த்தரை நம்பி இருக்கும்போது, if you believe God will do, God will do. அந்த மகள் பாதி தான் சொன்னாங்க நினைக்கிறேன், இன்னும் பாதியை சொல்லல, அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு. When she sent the SMS, she told me, இதுவரையும் அந்த ஸ்கூல்ல many of them has went for the interview. It's a very என்ன சொல்றது, ஒரு important interview. அந்த இன்டர்வியூல பல கேள்விகள், the question they ask is very difficult to answer. And many years no one will be selected, but this year she was selected. So it is something great, because, and she said, Pastor, it is totally because of the Lord Jesus. It's not my strength. And the teacher also came and congratulated her and said, you have done something great, you know. And the interview for the job, ஒரு வேலைக்காக, வேலை இல்லை, அது ஆக்சுவலி அவங்க நினைக்கிற லாயர் ஆகணும் போல இருக்கு. ஸோ லாயர் ஆகிறதுக்கு அதோட ட்ரைனிங்க்கு ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்குமேனு, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சகலத்திலையும் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருப்பாய் என்ற வசனத்தின்படி நேபரே கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். This is how, when you seek first God's kingdom and His righteousness, all will be added. What is added? We will be looking. இன்னும் வருகிற வாரத்தில் இந்த added என்னது அப்படிலாம் பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்கிற இந்த seek kingdom and righteousness. ஓகே, ரைச்சியஸ்னஸ் குறித்து உங்க மத்தியில பேசுற எல்லாரும் எது எது நீதி எது அநீதின்னு சொல்லி நல்லா பேசுனீங்க. All of you know which is righteousness and what is unrighteousness. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதுல குறித்து 3 காரியத்தை அங்க தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, what I will eat, what I will drink and what I will wear. இது முக்கியம். அங்க அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, முன்னுக்குள்ள வசனத்துல அங்க சொல்லுது, நான் எண்ணத்தை உண்பேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுத்துவேன். சோ இதை குறித்து தேவன் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. சோ உலக ரீதியில சாப்பிடுறது, குடிக்கிறது, உடுத்துறது. ஆனா இதுல ஆவியின் காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். சோ போன வாரம் உங்க மத்தியிலே எண்ணத்தை உண்பேன் என்ற காரியத்தை பார்த்தேன். What must I eat so that I will be blessed? Now to eat, I told you all must get hungry. Without hungry, you can't eat. So you must get, the hunger must come. Now what must be hungry of? நான் எதுக்காக என்ன சொல்றது, பசியாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ வார்த்தைக்காக. இது மேத்யூ 5:6 நம்ம வாசிச்சோம். மேத்யூ 5:6 அங்க சொல்லுது, okay, blessed are those who hunger and thirst for righteousness. நீதிக்காக நீங்க பசி தாகமாக இருக்கணுமா? சோ அந்த பசி எதுக்கு இருக்கணும்? நீதிக்காக. தேவனோட நீதியில நான் நடக்கணும். I must walk in God's righteousness. அப்படியாக பசியாக நான் காரியத்தை செய்யும் போது அந்த பசிக்கு தேவன் சொல்கிறார், தேவ வார்த்தையை சாப்பிடுங்க. Eat God's word. So you have to read God's word every day. You meditate on the word of God. இதை செய்ய 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 தேவன் சொல்கிறார், நீதியின் பாதையிலே நம்மளை நடத்துவார். Why God's word can lead you in righteousness? If you see, when the word comes, it says this is wrong, this is right, don't go here. The word will talk to you. The Lord's word will tell you what to do. இன்னொன்னு, உங்கள்கிட்ட கோபம் இருக்க கூடாது, உங்கள்கிட்ட எரிச்சல் இருக்க கூடாது. You know, when this kind of unrighteousness is in you, you can't see God's great thing happening in our life. So இதையும் அப்புறப்படுத்தணும். ஓகே, இன்னொன்னு திருப்பி சொல்றேன், இது ஒரு நாள்ல நடக்காது. It is not something, oh, இன்னைக்கு I seek, tomorrow I'll become righteous. Never. It cannot happen. It's a day to day activity. ஒவ்வொரு நாளும் வாசிச்சு 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 போக தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவார். செசந்திர விழுந்துருவோம், செசந்திர we get angry, செசந்திர we lose our temper, செசந்திர we do something wrong, but then we run back to the Lord and then read the word again come back to the Lord. That's how it happens. Okay, இதை செய்ய 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 இந்த வார்த்தை உள்ளுக்கு போகும்போது God's word will do miracle for you. ஏன்னா தேவன், இந்த வார்த்தை தேவனோடு இருந்துச்சு ஆரம்பத்துல, அந்த வார்த்தையை வைத்து தான் தேவன் ஒவ்வொன்றையும் உண்டாக்குனார். சோ அந்த வார்த்தை உங்க உள்ளுக்கு போகும்போது, நீங்க அந்த வார்த்தையை உபயோகிக்கும் போது அந்த வார்த்தை வல்லமையின் காரியங்களை அல்லது அற்புதம் அடையாளத்தை அது செய்யும் என்று தேவன் சொல்கிறார். சோ இங்க பரிசுத்தம் ஆயிடுச்சுன்னா, பரிசுத்தமாயி இந்த வார்த்தை உள்ளுக்கு போக போக ஒருவரை பார்த்து அல்லது ஒரு தேவைகளை பார்த்து நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும். இது தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஓகே,
அப்புறம் அது இல்லாம உங்களை தேடி ஆசீர்வாதம் வருமா? the blessing will come to you because இதுதான் கூட கொடுக்கப்படுகிறது. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது what shall we drink. நான் இன்னைக்கு 2 டாபிக்கை முடிச்சிடலாம் என்று நினைக்கிறேன். what shall I drink, என்னத்தை குடிப்போம். சோ குடிக்கிறதுக்கும் anyone will drink water without you get thirsty. So what must you get first? thirsty. உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கணும். தாகம் எடுத்தாதான் நீங்க தண்ணி குடிப்பீங்க. ஓகே, இப்ப தாகம் எதற்கு எடுக்கணும்? ஓகே, வாசிங்க ப்ளீஸ் ரீட் John 7 verse 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு முத நான் சொன்னது மாதிரி அந்த மேத்யூ 5 வசனம் 6 அது போன வாரமே சொல்லிட்டேன். அதை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா மேத்யூ 5 verse 6 it says, பசி தாகம் உள்ளவர்கள், blessed are those who thirst, hunger and thirst for righteousness, for they shall be filled. So அன்னைக்கு ஹங்கரை பார்த்தோம், இன்னைக்கு thirst பார்க்கிறோம். So இதை எதுக்காக நான் தாகமா இருக்கணும்? நீதிக்கு. For righteousness I must hunger and I must thirst. So when we are hungry and thirsty for righteousness, God says He will fill us. Okay? So இங்க பாத்தீங்கன்னா தேவன் சொல்கிறார், அந்த பசி அந்த தாகம் எதுக்கு? தேவனோட பரிசுத்த ஆவியின் நிரப்புதல். Okay? The filling of the Holy Spirit. ஓகே, இது வசனத்தை இதை சொல்லும் போது அந்த காலத்துல இன்னும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரல அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இந்த காலத்துல, ஓகே, இந்த காலத்துல இப்ப எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களா பெறலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா யாரும் இங்க கை தூக்கி இல்ல பாஸ்டர் நாங்க இன்னும் பெறலன்னு சொன்னீங்க, நான் வந்து மண்டையில கொட்டிடுவேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ரோமர்ல நீங்க போய் வாசித்தீங்கன்னா, எப்ப நீங்க தேவன் இயேசு கிறிஸ்து my savior, when you pronounce from your mouth, when you pronounce and say my Jesus is my savior, he died for me, அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக சிலுவை சுமந்தார் என்று எப்ப நீங்க சொல்றீங்களோ, when you tell that itself, you are filled with the Holy Spirit. You have received. Only thing, maybe you not yet received the gift. ஐயோ பாஸ்டர் நான் இன்னும் அந்நிய பாஷையில பேசல, that's gift. Okay, so don't compare the gift with the blessing. So you are filled with the blessing. ஆனா இந்த blessing இங்க வசனத்தை பாத்தீங்கன்னா நீங்க பசி தாகமாக இருக்கணும். தாகமாக. One time you feel it's not enough. Are you following? It's not enough. I am filled. Yes. But is it enough? No, I must thirst some more. நான் எனக்கு இன்னும் தாகமாக இருக்கணும். எதுக்கு? ஆண்டவரே எனக்கு இன்னும் நிரப்புதலை தாரும் ஐயா, எனக்கு இன்னும் அபிஷேகத்தை தாரும் ஐயா, எனக்கு இன்னும் நான் வளரணும் ஐயா. ஓகே, நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்ப பசி தாகமா இருந்து தேவன் உங்களை ஃபீல் பண்ணிட்டாரு. You can speak in Holy Spirit, in tongues. Maybe you can அதை வியாக்கியானம் செய்கிறதுக்கு அல்லது கை வச்சா பிசாசு ஓடுறதுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டான்னு வைங்கள. Actually, why God is blessing you with that? Hello. Anybody home? I didn't ask that. I asked here. கர்த்தர் எதற்காக உங்களையும் என்னையும் அவரோட அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த அந்நிய பாஷை, இந்த என்ன சொல்றது, அற்புதம் அடையாளத்தை செய்கிற இந்த கனியை அல்லது இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்கிறார்? Why? Or why must you ask and receive it? Is it to compare and see? Arre, you cannot do, I can do miracle.
I can speak in tongue, you cannot speak. Is it for that? For what? Why do we need this blessing? To educate? To use that blessing to bless others. That is very, very important. God is blessing us because God expects us to bless others. That is the main aim. It is not for show off. It is show off illa. Okay? அந்நிய பாஷை, இது இந்த gift குறித்து நம்ம அப்புறம் போக வாசிப்போம். அந்நிய பாஷை, yes, it is to communicate with the Lord. கர்த்தரோடு கம்யூனிகேட் பண்ணி இன்னும் காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி. பஸ்டர் எனக்கு இந்த அந்நிய பாஷை பேசினா எனக்கே தெரியல என்ன பாஷை, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஆனா கீப் டாக்கிங் மோர். பஸ்டர் 5 நிமிஷம் தான் பேச முடியுது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக்குங்க. எப்படி பஸ்டர்? ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் டாக்கிங், கீப் praying, and it will become 10 minutes, it will become 15 minutes, it will come. You can just praise God in the tongues. Keep doing. அந்த gift இல்ல பஸ்டர், கேளுங்க. Ask God. God will give you, but you also must know why you are asking this gift. இதுதான் தாகம். பசி தாகமாக தாகத்தோடு தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் சொல்கிறார், I will fill you, and you must believe that God will give, because the word says that he who believes in me, as the scripture says, out of the heart it will flow out. Okay, it is not something okay ஒரு prayer meetingல தான் யாராச்சும் கை வச்சு இதை செய்யணும், அதெல்லாம் பைபிள்ல இருக்கு, அப்படி நடக்கலாம். ஆனா it is a personal experience with the Lord where you must thirst for the righteousness. When you must thirst with the Lord will fill you, and you must believe that my Lord will fill me. Okay, அப்புறம் தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 4 வசனம் 13 14. John chapter 4 verse 13 and 14. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீரை அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஊற்றாய் இருக்கும் என்றார். தேவஜனமே இங்க பாருங்க, இந்த வசனம் சொல்லுது சாதாரண தண்ணி பாருங்க. இப்ப நான் குடிக்கிறேன்ல, எனக்கு தாகம் எடுக்கும், நான் திருப்பி தண்ணி குடிக்கணும், தாகம் எடுக்கும், திருப்பி தண்ணி குடிக்கணும். ஆனா தேவன் நம்மளை அபிஷேகிக்கிற அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் அது உள்ளுக்கு இருந்து பொங்கும் தண்ணியாக. அது தண்ணியாக பொங்கி it will spring out. That means it will bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் தேவஜனமே, மற்றவர்களோட வேதனையை அறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் தேவஜனமே. It will do things from you. That is the blessing. So இதுக்காக நீங்க வாஞ்சிக்கணும், and God will do it. ஏன்னா நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போது the Samaritan woman பாத்தீங்கன்னா தேவன் ஒரே ஆளுகிட்ட தான், அந்த Samaritan woman தான் சத்தியத்தை சொல்லுவாரு. And you know how many of them she will go and bring? Whether she receives salvation or not, I don't know. But only one thing God will say, and God, the lady will go and bring the whole town to the Lord. I've seen the Messiah. அமாவாலி அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஓகே, கதை நான் சொல்றது புரியுதா? எங்க இருந்து பைபிள்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அவளோட கதையை சில காரியத்தை தேவன் சொல்லி அங்க வெளிப்படுத்தினோர. So you saw not why God is blessing you, for you to go and bless others, for you to go and love others, for you to go and share to others. Sometimes நம்ம எப்படின்னா, இல்ல பாஸ்டர் எனக்கு முடியாது பாஸ்டர், இந்த gift நான் இருக்கிறேன் அவங்களுக்கு தான் இருக்கு. அன்னைக்கு 14ஆம் தேதி நீங்க அந்த ஊழியத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, அந்த என்ன சொல்றது, சத்தியத்தை போய் சொல்றத காரியத்தை அந்த ஊழியக்காரர் அழகா சொன்னாரு. சத்தியத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிற இது நம்ம தலை மேல வைக்கப்பட்ட ஒரு பாரம் அல்லது ஒரு ஆசீர்வாதம். இதை போய் சொல்லலைன்னா நமக்கு ஐயோ என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? வசனம் சொல்லுது.
The Lord's word says, if you don't go and share God's love to others, actually you must share. If you don't share, it is woe unto you. It is ayo to you. Okay, so it is, we have to share. Okay, அது ஷேர் பண்றதுக்கு இங்க முதல் நிரப்பணும். ஏன்னா இங்க நிரப்பினா தான் சத்தியத்தை சொல்லணும், அன்பை பகிர்ந்து கொள்ளணும். இதுக்கு தான் நான் எப்போதும் சொல்றேன், இந்த அன்பை பகிர்ந்து கொள்றதுன்னா அவங்களோட குத்தத்தை போய் சொல்றதுக்கு இல்ல. You understand? It is not to go and say, ஐயோ பிரதர் நீங்க என்ன இதை வணங்கி கொண்டிருக்கீங்க, ஐயோ நீங்க என்ன அதை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஐயோ அதை சொல்றதுக்கு உன்னை தேவன் அனுப்பல. தேவன் உன்னை நிரப்பி உன்னை அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை எதுக்கு தெரியுமா அனுப்புறாரு? அந்த ஆத்துமா வேதனையாக இருக்குது, அந்த ஆத்துமா நரகத்துக்கு போய் சேர்ந்துடக்கூடாது, தேவனோட அன்பை பகிர்ந்து கொள்ளும்படி. அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க செஞ்சுட்டு போட்டோம். நான் இதை கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சில பேத்துக்கு சில வீட்டுக்கு போனா ஐயோ அது இருக்கு இது இருக்கு என்னால ஜெபிக்க முடியாது, இதெல்லாம் எடுத்தா தான் எனக்கு ஜெபிக்க முடியும். இப்படிப்பட்டவங்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா விரட்டிடுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, உன்னில் இருக்கிறவர் பெரியவர், இந்த உலகத்துல இருக்கிறதோட பெரியவர். அப்ப நீங்க பெரிய ஆசீர்வாதத்தோடும் அபிஷேகத்தோடு போயிட்டு இருக்கீங்க, அங்க இருக்கிறதெல்லாம் என்னது? எல்லாம் சின்ன சின்ன, அதெல்லாம் nothing for you. Don't worry. You just have to share God's word. Don't condemn any person. Don't put down any person. God never send you for that blessing. So this is where God is telling, அந்த வாஞ்சி, அந்த என்ன சொல்ற, thirst. I thirst for righteousness. Lord, fill me, Lord. And I believe God will do that. That's what the word of God says. Okay? அடுத்த இன்னொரு வசனம் வாசிப்போம். Revelation 22 verse 17. தேவஜனமே அந்த வசனத்தை திருப்பி வாசிச்சு பாருங்க. It says, and the spirit and the bride say, come, and let him who hears says, come, and let him who thirsts come, whoever desires, let him take the water of life freely. It's ilavasam. God's abhishegam is free. You no need to pay anything. But only thing what the Lord says, you must desire. நீ வாஞ்சிக்கணும். You must thirst. நீ என்ன சொல்றது, தாகமாக இருக்கணும். It is not something, sometimes we see people, they are growing, they are being blessed, they are white. Why? Because they thirst. They hunger and thirst. And that's what God feels them. But எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேதே. Why? Because we sit, நம்ம அந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தரும். You must thirst. You must do. That's why வேதத்தை வாசிங்கன்றாங்க. You must read the word. The word will bless you. The word will cleanse you. The word will make you to go to the Lord. And when you thirst, the Lord says you will be blessed. Desire what you want. You ask God. பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட எது வேணும் கேட்கறாங்களா இல்லையா? ஹலோ நீங்க கேட்கறீங்களா? நீங்க சொந்தமா போய் வாங்கிக்கிறீங்களா? Selvakumar, daughter, 2 weeks you went for car testing his name. Was it just given to you or you asked your father? You asked your father. Your father said what? Can or cannot? See, you must ask. It's not your father will call and say, Ma, you want to go and learn, Amma? You go and learn, lah. You want to do this, you do. No father want to take out the money. Okay, you must ask. So same like that, you go to the Lord and ask. And you desire. And your desire must be right with the Lord. That is the kingdom of God and righteousness. Not for your own benefit. God knows, உங்க இருதயத்திலே உங்க சிந்தனையிலே போகும் காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஓகே, நல்ல சிந்தனையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அபிஷேகம் வரும். நல்ல சிந்தனையோடு நீங்க தேவனை கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஓகே, சரி, இப்ப அடுத்தது என்னத்தை உடுத்துவோம்? What must I wear? Okay, you already know what I must eat. You must know what you drink.
and now what must I wear? என்னத்தை உடுத்துவோம் அப்படின்னு. அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. ஐசையா 61 வசனம் 10. ஐசையா chapter 61 verse 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு கொடுத்தார். தேவஜனமே, இங்க மணவாட்டி வர போறாராம். மணவாட்டினா அந்த பிரைட் க்ரூம். Am I right? Who is the bridegroom? Who is the bride? Is Jesus the bride? Who is Jesus? Bridegroom. மாப்பிள்ளை. ஓகே, மாப்பிள்ளை வர போறாரு. பொண்ணு ஆயத்தமா இருக்கணும். யார் பொண்ணு? என்ன பாஸ்டர் எங்களெல்லாம் பொண்ணுன்றீங்க? உங்களை சொல்ல, சபையை சொல்றேன். ஓகே, சபை, the church is the bride. The bridegroom is coming. And God says, when the bridegroom comes, இப்ப கல்யாணம் பண்ண போற பொண்ணு மாப்பிள்ளை கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வராரு, வைங்க டை கட்டிட்டு ஸ்ட்ரெட்டியா வராரு. எப்படி இருக்கு ரயன்? அப்படிதான் வருவா கல்யாணம் பண்ணும்போது. நீ சொல்லாத, நீ கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ தான் முதல் கல்யாணம் பண்ணுவ. ஓகே, டையெல்லாம் கட்டிட்டு வராரு மாப்பிள்ள. பொண்ணு வருது, ஒரு பிஞ்சு போன நைட்டியை போட்டுக்கிட்டு, ஒரு கிழிஞ்சு போன நைட்டி போட்டு, yes I am ready to get married. எந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுவாரு? என்ன சிரிக்கிறீங்க? Anyone will marry like that? So how must the bride be? மாப்பிளோட பாதி காசு முடியறதே இந்த பிரைட்னால தான். ஆமா இல்லையா? இப்போ உள்ள அந்த காலத்திலேயாச்சும் பரவாயில்ல. இப்போ உள்ள மாப்பிள்ளைங்க பொண்ணுங்கெல்லாம் பயங்கரம். இப்போ உள்ள பொண்ணுங்கெல்லாம் லிஸ்டே அனுப்பிடுதுங்க. எனக்கு இப்படிப்பட்ட கவுன் வேணும். அந்த கவுனை வந்து போடுறதே 15 நிமிஷம் தான் இருக்கும் போல இருக்கு. சர்ச்சில் இப்படி நடந்து போயிட்டு வரதுக்குள்ள சாரியை மாற்றணும். சாரியை மாத்திட்டு போறதுக்குள்ள திருப்பி இன்னொன்னு போட்டுறோம், இன்னும் போடணும், அதை போடணும், இதை போடணும். பாதி காசு நம்ம இப்ப ஹலோ ரயன் ப்ளீஸ் சேவ் மணி. Don't go and ask your father, my bride coming, I need to give all this. You save. எல்லாம் சேர்த்து வைங்க. அப்புறம் பொண்ணுக்கு மோதிரம், சாதாரண மோதிரம் போட்டா ஓகேயா? டைமண்ட் கல்லு இப்படிதான் இருக்கணும். இப்படிதான் அந்த கல்லு இப்படி வந்து மேல நிற்கணும் அப்படி. இல்லைன்னா அந்த பிரைட் எடுத்துக்காது. அதை அந்த காலத்துல கல்யாணம் பண்ணவங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப கல்யாணம் பண்ண போறவர்களா இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களோட பாதி காசு மொட்டையாயிரும். So careful. Okay? So bride பாருங்க, actually அதுதான் ரைட். No, that is what I'm trying to say. That is right. The bride must be ஜொலிக்கணும். So இங்க தேவன் சொல்றார், நான் வர போறேன் as a bridegroom, and he expects the bride to be filled with the righteousness. So wear what? அங்க போட்டிருக்கு garments of salvation. என்ன போட்டிருக்கு? ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி, அப்புறம் நீதியின் சாவலை. ஓகே, robe of righteousness, நீதியின் சால்வையை. ஓகே, சால்வைனா what is salvai? Robe. தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல சொல்றீங்க. robe. What is robe? robe வந்து இப்ப பஞ்சாபி போட்டிருக்காங்க, ஒன்னு தொங்குதா இல்லையா? Is it something like that? No. Then? the choir போடுவாங்க பாத்தீங்களா ஒரு robe, அந்த மாதிரி. So salvation, you must have the garment of salvation and the robe of righteousness, and you wait for the Lord. When the Lord comes, he sees you, he knows you are ready to go up. Are you following? This is what the Lord is telling. அது மட்டுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. Ephesians 6 வசனம் 14. Ephesians chapter 6 verse 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை
பாருங்க, வேஸ்ட்ல ட்ரூத் இருக்கணுமா, உண்மை இருக்கணும். ஓகே, and the breastplate of righteousness. இங்க இன்னொரு breastplate போட்டுக்கணுமா. எல்லாம் நீதி, உண்மை, salvation. பாருங்க அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, Revelation 19:8 வாசிங்க. Revelation 19 verse 8. Revelation 19 வசனம் 8. சுத்தமோ பிரகாசமுமா வெள்ளிய வஸ்திரமும் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டு, அந்த வெள்ளிய வஸ்திரம் பரிசுத்தமானவர்களுடைய நீதிகளே. தேவஜனமே, இந்த இங்கிலீஷ்ல how do you pronounce it? Linen? Linen or linen? Linen. Okay, இந்த linen நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா, if you go to the Old Testament, if you can read this about a lot, where God says to Moses that Aaron and his children who doing the ministry must wear this kind of thing only and come into the holy or the holy of the holy place. They cannot simply go. Okay, and here it says fine linen is the righteous acts of the saints. தேவஜனமே, நீங்க எப்படினா நம்மளோட எல்லா all the acts, whatever we do, whatever we are doing, it must be in righteous work. You see, this is what God expects us to wear. இதுதான் தேவன் உடுத்துகிற காரியத்தை குறித்து பேசுறாரு. எண்ணத்தை உண்போம் தேவ வார்த்தை, எண்ணத்தை குடிப்போம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், எண்ணத்தை உடுத்திக் கொள்வோம் தேவனோட ரட்சிப்பையும் நீதியும் உண்மையும். புரியுதுங்களா? இந்த லீனன், அதாவது என்னோட நடத்தையின் காரியத்துல, எனக்கு அந்த பரிசுத்த காரியத்துல நான் நடக்கும் போது, when the bridegroom comes, I am ready for the Lord. Are you following? And God says there, please read Romans 13:14. ரோமர் 13 வசனம் 14 வாசிங்க. அங்க இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். But put on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill its lust. தேவஜனமே, இங்க தேவன் இந்த காரியத்தை சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னா, மாமிச இச்சைக்கு இடம் கொடுக்காதபடி, மாமிச இச்சைக்கு உடுத்திக் கொள்ளாதபடி ஆவியின் காரியத்துக்கு இடம் கொள்ளுங்கள். ஓகே, அப்பனா என்ன அர்த்தம்னா, தேவஜனமே நமக்கு உபத்திரங்கள் பலதுண்டு. Lot of problems, tribulations will attack us. When you take one step to the Lord, the பிசாசானவன் சாத்தான் 10 ஸ்டெப் கொண்டு வந்து உங்க மத்தியில போட்டு உங்களை தாக்க பார்ப்பான். உங்களுக்கு எதையாச்சும் பிரச்சனையை கொண்டு வருவான். இன்னொன்னு, அந்த பிரச்சனை, I'm telling you, the problem is something you never expected or something you believe இவங்கள்ட்ட இருந்து வராது. இப்ப செல்வகுமார் நான் வச்சுக்கல, we are friends. இப்ப செல்வகுமார் எனக்கு முதுகுல குத்துவார் நினைக்கிறீங்க? சாத்தான் செய்யுங்க, அவரை வைத்து என்ன குத்த வைக்கும். அப்ப இப்ப யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் மட்டும் இல்லையா, அவரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர் என்ன குத்துனாருன்னா அவர் எங்க போய் சேருவாரு? ஐயா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க, கோச்சுக்காதீங்க. என்ன பஸ்ட் நீங்க என்ன குத்துற, ஏதாவது இந்த இவரை குத்துற மாதிரி நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஒரு எக்ஸாம்பிள். Are you following? அவரு என்ன குத்துனாலும் அவருக்கு நரகம், நான் அவரை குத்துனாலும் எனக்கு நரகம். நானும் கேர்ஃபுல்லா இருக்கணும், அவரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். This is what the Lord is telling. Don't give for மாமிச இச்சைக்கு, மாமிச இதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா sometimes when you do things, இந்த சிந்தனை நமக்கு வரும். Things will come. நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன், சண்டே ஸ்கூல்ல வரும், காஃபி குடிக்கிற இடத்துல வரும், கூட்டு சபையை கூட்டி பெருக்கிறதுல வரும், நாற்காலியை அரேஞ்ச் பண்றதுல வரும். Many problem will come in minor things and you can see the person is not coming to church. Why? மாமிச இச்சை.
நான் மாமிச இச்சைன்னு சொல்றது மத்த பல காரியங்களும் இருக்கு. ஆனா நான் சாதாரணமா சொல்றேன், மாமிச இச்சைனா I get angry. Why you get angry? Because I was sitting, the person kick at the back like that 3 times. So I cannot laugh. I don't want to come to this church. மாமிசம் என்னோட சொந்த பல காரியங்கள் பிசாசான நம்ம வாழ்க்கையில வந்து உள்ளுக்கு நுழைப்பான். எப்படியாச்சும் நம்மளை அந்த பரிசுத்த பாதைக்கு போகாதபடி, அந்த பரிசுத்தத்துல வளர்ந்து வராதபடி பல காரியத்தை பிசாசானவன் செய்து கொண்டிருப்பான். ஆனா தேவன் சொல்லுகிறார், தேவனை உடுத்திக் கொள்ளுங்கள், தேவனை வெற்றிக் கொள்ளுங்க. அது எப்படி வரும்? இந்த வார்த்தையை வாசிக்கிறதுனால. அங்க பாருங்க, அந்த வசனம் சொல்றது, put on the Lord Jesus Christ. Put on. So the word, when start feeling, Jesus is with you, because the word who does miracle, the word, God's word who can chase the unrighteousness. Are you following? சரி, இப்ப இவ்வளவும் செஞ்சா what is God's promise for us? வாசிங்க. யோவான் 6 வசனம் 35. John chapter 6 verse 35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையார். பாருங்க, முத சொன்னாரு, blessed are those who hunger and thirst for righteousness, they will be filled. So when you start doing this, you are be filled. And God says, and Jesus said to them, I am the bread of life. He who comes to me shall never hunger, and he who believes in me shall never thirst. This is the blessing my Lord Jesus is giving to every one of you. ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல்ல நம்ம பசி தாகமாக இருக்கணும். I must thirst, I must hunger for the righteousness. When I do that, the Lord fills, because God says, I am the bread of life. So He gives me the bread of life. He becomes the bread of life. So when He becomes the bread of life, I got no more hunger. I got no more thirst. Why? Because the Lord has filled me. Because I become the control. God controls my life. God controls my everything. எல்லா தேவன் என்னை கண்ட்ரோல் பண்ணும்போது, தேவன் எனக்கு எல்லாம் செய்யும் போது எனக்கு அதுக்கு பசி தாகம் இல்லை. Because God has filled me. God becomes the bread of my life. Are you following me? So இந்த வருஷத்துல தேவன் கொடுத்திருக்கும் இந்த வாக்குத்தத்தம், அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Seek first the kingdom of God and His righteousness, and God will add everything to you. What He is going to add, we are going to see. வருகிற வாரத்துல நம்ம பார்க்க போறோம் என்னென்ன ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பாருன்னு. ஆனா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் பசி தாகமாக இருக்கணும். We must be hunger and thirst for righteousness. இதை செய்ய 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 தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தேவஜனமே, தேவன் கிருபை செய்கிறார். பாருங்க, நம்ம சாட்சிகள் பல கேட்கிறோம். என் வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஆபத்துல இருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். தூக்கி எடுத்தது மட்டும் இல்ல, ஒரு அற்புதத்தை என் வாழ்க்கையில செய்து 2 ஏஞ்சல் இப்படி வருவாங்களா, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எனக்கு தெரியாது, ஆனா வந்தாங்க. நம்ம எப்போதும் ஏஞ்சல் எப்படி வரும்னு நினைப்போம், வெள்ளை இதை வச்சுட்டு பரவ மாதிரி அடிச்சுட்டு வரணும், ரைட்டா இல்லையா? அப்ப கருப்பா வந்துட்டா டெட்டுவெல்லாம் போட்டு வேற வருது. பைபிள் படி டெட்டு போட்டா ஓ, ஆனா கர்த்தர் இப்படிதான் அனுப்புறாரு. புரியுதா நான் சொல்றது? தேவன், God sends the help for you. உங்களுக்கு மட்டும், எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் ஆபத்து சூழ்நிலையிலே, பிரச்சனையின் சூழ்நிலையிலே, வேதனையின் சூழ்நிலையிலே, if God is controlling us, God is, when you just call, ஆண்டவரே நான் திக்கற்றவனாக நிற்கிறேன் ஐயா, Lord I'm standing, I got nobody to help, Lord அப்படின்னு சொல்லும்போது God sends His help. That's a promise God is giving, and He does it. அவர் அதை செய்து காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கும் அதே தான். சோ கவலைப்படாதீங்க. Don't worry. Keep. Blessed are those who thirst and hunger for righteousness. God will fill them. So continue read the word of God. Continue to read the word and meditate on it.
and continue to worship God. தேவஜனமே, நான் திருப்பி சொல்றேன், நமக்கு ஒரு பெரிய சபை வரப்போகுது. ஓகே, பெரிய சபையிலே தேவனை ஆராதிக்கும்படி, தேவனை தொழுது கொள்ளும்படி தேவன் கிருபை செய்து நம்மளை வழிநடத்த போகிறார். But we must be righteous to worship God. We must be right with the Lord to receive His blessing and to share the blessing to others. So இந்த வருஷம் தேவன் அந்த அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய போறார். And we are going to be a testimony for others. Hallelujah. அந்த விசுவாசத்தோட கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let us look to the Lord in prayer. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களோடு பேசிய அந்த வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும் பிள்ளைகளாக, வந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுத்து நடக்கும் பிள்ளைகளாக எங்க ஒவ்வொருவரையும் வழிநடத்தும், பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும், அபிஷேகியும், கரம் பிடித்து வழிநடத்தும். நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வாருங்கள் தேவஜனமே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது